வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை ஃபைல்ஸ், அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ், அண்ணாமலை ஃபைல்ஸ் இல்லை, அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ், ஆர் ராசா ஆடியோ, நல்லா எதையும் முனையாக இருக்குல்ல, ஆர் ராசா ஆடியோ. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சர்க்கஸ், மாய கண்ணாடிகள், மாய தோற்றம், இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பிஜேபி காட்டப்போகுதுன்னே தெரியல. அவர் ஏதோ ஒரு ட்ரங்க் பெட்டியில் கொண்டு போய் டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாரு. அதில் அவங்க சம்பாதிச்சதே ஊழலில் தான். அது மிகைப்படுத்துன்னு சொல்ல முடியாது, அப்ரிசியேஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட வருமானம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அது இன்றைக்கி 1000 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொன்னது திமுக. ஆனால் அந்த 100 ரூபாயுமே லஞ்சத்தில் வாங்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறது பாஜக. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷமோ 10 வருஷமோ எப்போமோ அண்ணாமலை கொண்டு போய் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியிட்டார். அவர் வெளியிடும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு எத்தனையோ படம். இப்போ ஆர் ராசா ஆடியோ, இந்த மாரிதாஸ்னு ஒருத்தர் வச்சு வெளியிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த மாய தோற்றங்களை உண்டு பண்ணுறது, எங்கேயோ ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விளக்கத்தை நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் இதில் விஞ்ஞானபூர்வமாக விளக்கி விட்டோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது, இப்படி தான் இவங்க கிளம்பியிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. காரணம், ஒரு துளி கூட நடவடிக்கை இல்லை. இன்னும் ஒரு 20 நாள் கூட இல்லை. 23ஆம் தேதி எலெக்ஷன், இங்கிட்டு ஒரு 15, அவ்வளோதான், 15 நாள் தான் இருக்குது. இன்னும் 15 நாளில் இவங்க டர்ன்னு எல்லாத்தையும் பேப்பரை பூரா கிழிச்சிருவாங்க. யார்? இந்த பாஜக கவர்மெண்ட்டு. நான் சொல்கிறேன், நான் இதை இப்போ இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். யார் தேர்ந்தெடுத்தாங்களோ தெரியல, இந்த அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் அட்டு வேஸ்ட்டு, தவறான தேர்வுகள். மோடிஜியை தவிர ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச பேர் கொஞ்சம் புத்திசாலியாக பேசுவோம், மற்றதெல்லாம் அட்டு வேஸ்ட்டு. நான் இப்போ இந்த சிபிஐ வச்சு மிரட்டுங்க, நீதிமன்றத்தை வச்சு இருக்குங்க அப்படியெல்லாம் சொல்லலை. ஐயா, அப்பட்டமாக தெரியுதுன்னு சொன்னதே நீங்கள் தான். உங்களை நம்பி நாங்களும் செய்தியாளர்களும் அதை செய்தியாக போட்டுட்ருந்தோம். இப்போ எல்லாத்தையும் கோமாளி ஆக்கிட்டீங்க. ஒரு நடவடிக்கை கிடையாது. நாளை காலையில் நீங்கள் ஆரம்பித்தா கூட 1 மாதம் ஆகும் அந்த நடவடிக்கை ஆக்ஷன் வர்றதுக்கு. சும்மா வேணால் டெய்லி நியூஸ் பேப்பர்லேயும் டெய்லி இந்த பொலிட்டிக்கல் டிபேட்லேயும் வேணால் அது தலைப்பு செய்தி ஏற்படலாம். ஆக மக்களை முட்டாளாக்குவதில், மாய தோற்றங்களை காட்டி மக்களை ஏமாற்றுவதில் இந்த பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதாவில் இப்படி ஒரு வேலை நடப்பதாகத்தான் நான் சந்தேகிக்கிறேன். ஆய்வு பார்வை, இந்த பார்வை இல்லையா, உண்மையா இல்லையா என்பதை நீங்களே கருத்து தெரிவிங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த பாஜக ஒரு மாய தோற்றத்தை உண்டு செஞ்சு குழப்புறாங்க.